நம்ம மகேந்திரா டிராக்டரோட ஃபேன் பெல்ட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஃபேன் பெல்ட்டு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேன் பெல்ட்டு, டைனமோ பெல்ட்டு கீழே இன்ஜின்லேருந்து வர்ற இந்த புள்ளி பெல்ட்டை கழட்டினா மட்டும்தான், இந்த கழட்டினா தான் இந்த இதை மாற்ற முடியும். இதை கழட்டாமலும், இந்த பெல்ட்டை கழட்டாமலும் மாற்ற முடியும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். இப்போ இது எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல தான் புள்ளி உட்காரும். புள்ளியில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கும். இதுதான் இன்ஜின் இங்கே இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட மறைக்குது. இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த புள்ளி இது கீழே, இது இன்ஜினில் வர புள்ளி. இந்த புள்ளியில் இந்த கனெக்ட் ஆகிருக்கும். அப்படியே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபேனும் வாட்டர் பம்பும் இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இது நம்ம எப்படி டைட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு மாதிரி இருக்கும். நட்டு டைப்பு தான் இந்த புள்ளி. என்னடா இவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ போட்டிங்கன்னா இப்போ பெல்ட்டு சும்மா போகும். இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேப் இருக்கும். சரியாக ஃபோக்கஸ் ஆகலாம். இதுக்கும் அதுக்கும் ஏகப்பட்ட கேப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு மரம் இருக்கிறது தெரியும். இது எப்படி டைட் பண்ணுறதுன்னா, நம்ம ஈஸி தான், ரொம்பவுமே ஈஸி. நம்ம கையில் அப்படி டைட் பண்ண இது எப்படி லாக் பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் இந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி ஒரு நட்டு வச்சு இதை லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹோல்ஸில் இதில் நட்டு போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நட்டை கழட்டி எடுத்துட்டு லைட்டாக ஒரு ராடு வச்சு இந்த இடத்துல தட்டினோம்னா ஒன்றும் லூஸ் ஆகும், இல்லைன்னா டைட் ஆகும். டைட் பண்ணால் டைட் ஆகும், லூஸ்னால் லூஸ். ராடு வச்சு தட்டலாம். இந்த நான் தட்டியிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல 4 இருக்கும். 2 சைடு இருக்கும் லாக்கு. இதே மாதிரி லாக்கு 2 பக்கட்டும் இருக்கும். இங்கே இருக்கா, அதே நேர் ஆப்போசிட்டில் அந்த பக்கமும் இருக்கும். இப்போ நம்ம இதை டைட் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி கிட்ட நெருங்கி வரும். இந்த கேப் இருக்குங்களா, இப்போ இவ்வளோ கேப் இருக்குல்ல, இந்த கேப் கிட்ட வந்துடும். கிட்ட வர என்ன பண்ணும், பெல்ட்டை டைட் பண்ணிடும். நெருக்கி டைட்டாக வந்துடும். அப்போ உங்களுக்கு லூஸ் இருக்காது. இந்த பெல்ட்டு லூஸாக வச்சு ஓட்டினீங்கன்னா வாட்டர் பம்பு ஒழுங்காக சர்க்குலேஷன் தண்ணி எடுக்காது, டெம்பரேச்சர் அதிகமாகும். மெயின். ரெண்டாவது டைனமோவும் சரியாக வேலை செய்யாதுன்னா, இந்த பெல்ட் டைட்டாக இருந்தால் மட்டும்தான். இங்கிருந்து தான் டைனமோவுக்கும் பெல்ட் போட்டிருக்கு. அப்போ டைனமோவும் ஒழுங்காக இதாகாது, ஒழுங்காக சார்ஜ் ஏறாது. சும்மா ஏனோ தானோன்னு தெரியும். உங்களுக்கு சுற்றும் போதே தெரியும். நீங்கள் கையில் இப்படி ஃபேனை பிடிச்சி இப்படி ஃபேனை சுற்றினா சும்மா சுற்றும். அந்த மாதிரி அவ்வளோ இருக்கக்கூடாது. டைட் வைக்கணும். நம்ம இதை பெல்ட்டு எனது ஃபுல்லாக எண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக டைட்டு வச்சும் எனது பெல்ட்டு டைட் ஆகலை. ஏன்னு காரணம்னா, இது வண்டியோடு வந்த பெல்ட்டு. கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆகுது. பெல்ட்டு மாற்றவே இல்லை. அதனால் பெல்ட் தளர்ந்து போச்சு. இப்படியே வச்சு ஓட்டுறது கொஞ்சம் வாட்டர் பம்பு ஒழுங்காக எனக்கு வேலை செய்யலை, டெம்பரேச்சர் ஏறுது. அதுக்காக நான் பெல்ட்டு மாற்ற போகிறேன். இப்போ டைட் பண்ணோன்னா இந்த இதை ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், துரு பிடிச்சனால. அப்புறம் டைட் பண்ண 2 அடி சுற்றியில் 2 தட்டு தட்டினீங்கன்னா டைட் ஆகிக்கும். இங்கே டைட் பண்ண இந்த புள்ளி கிட்ட வந்துடும். பாருங்கள், மரம் சுத்தமாக தெரில பார்த்தீங்களா. இன்னும் டைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது இவ்வளோ அகலமாக இருக்குது தெரியும். இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். இதை கிட்ட நெருக்கிட்டும் காட்டுறேன், எவ்வளோ கிட்ட போகுதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பெல்ட்டு எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஃபேனுக்குள்ளே உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா ஒத்த ரெக்கையை அப்படி சுற்றி அப்படியே சுற்ற ஒவ்வொரு ரெக்கைக்குள்ளே உள்ளே தள்ளினீங்கன்னா உள் சைடு போயிடும், ரேடியேட்டருக்குள்ளே போயிடும். நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். ஒரே ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரெண்டு கையில் எடுத்தால் கொஞ்சம் எடுத்துடலாம்.
எடுத்தாச்சு. அவ்வளோதான். மாட்டும்போது இதே மாதிரி தான் மாட்டணும். எப்படின்னா இந்த லீஃபுக்குள்ளே இந்த ரெக்கைக்குள்ளே இப்படி இப்படி கிராஸ் பண்ணி உள்ளே வச்சு அப்படியே ஒவ்வொரு ரெக்கைக்குள்ளேயே உள்ளே தள்ளினா அப்படியே உள் சைடு போயிடும். அப்படியே மேலே எடுத்து மாட்டிக்கலாம். இப்படி தான் மாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வந்து இவ்வளோ கேப் இருக்குது இல்லைங்களா? இந்த கேப் வந்து இப்போ டைட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். சுற்றுதுங்களா? சுற்றுங்களா? இப்போ டைட் பண்ண கிட்ட உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற கேப் வந்து கிட்ட நெருங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல இந்த இடத்துல எவ்வளோ கேப் இருந்துச்சுன்னு தெரியும், பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ கேப் இருக்குதுன்னு தெரியும். இப்படி தான் டைட் பண்ண பெல்ட் வந்து வெளியே இப்படி தள்ளிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மரம் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு உள்பக்கம் மரம் பார்த்துருப்பீங்க. இங்கே மரம் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம டைட் பண்ணனால மரம் இந்த பக்கம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி வந்து நம்ம அந்த நட்டு கிட்ட வர இதாக இருக்கும். இவ்வளோ டைட் பண்ணியும் உங்களுக்கு பெல்ட்டு டைட் ஆகலைன்னா நீங்கள் கட்டாயம் பெல்ட்டு மாற்றி ஆகணும். ஏன்னு கேட்டால் வாட்டர் பம்பு ஒழுங்காக சர்க்குலேஷன் ஆகாது, டெம்பரேச்சர் ஏறும், ரெண்டாவது டைனமோவும் வேலை செய்யாது. இதை நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் இந்த லாக் நட்டை போட்டுடணும். இந்த ஹோல்ஸில் போட்டு லாக் பண்ணிடணும். இல்லை நீங்கள் சும்மா டைட் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா திருப்பி ரன்னிங்கில் வந்து இது லூஸ் ஆயிரும். இதை போட்டு மறக்காமல் போட்டு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இதாகிக்கும். இதில் இன்னொரு பெரிய இது என்னென்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காடி இருக்கும் பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே ஒரு காடி இருக்குங்களா? இங்கே ஒரு காடி இருக்குங்களா? 4 சைடு 4 காடி இருக்கும். இந்த காடியை கரெக்டாக மேட்ச் பண்ணி தான் நீங்கள் லாக் பண்ணணும். இப்போ இப்படி வச்சுட்டு ஏனோ தானோன்னு போட்டு லாக் பண்ணிங்கன்னா மரம் அடியாகி போயிடும். திருப்பி கழட்டவும் முடியாது, டைட்டும் வைக்க முடியாது. நீங்கள் இந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக வைக்கிறப்போ இந்த காடி நேர் இருக்கான்னு இதை பார்த்துட்டு டைட் பண்ணணும். நீங்கள் அப்படி கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி தள்ளி டைட் பண்ணும்போது இதில் பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு மரம் கொஞ்சம் ஸ்டெப்பு தள்ளி தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன பண்ணும், டைட் பண்ணுறப்ப இந்த ஸ்டெப்பில் போய் உக்காந்துக்கும். டைட்டாகி இந்த ஸ்டெப்பில் உக்காந்துக்கும். இப்போ கரெக்டாக அந்த ஸ்டெப் நேர் இருக்கிறப்போ இந்த ஸ்டெப்பில் உக்காந்துக்கும். இதுவே நீங்கள் இந்த பக்கம் மாற்றி இது பண்ணுறப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஸ்டெப்பில் உக்காராது, மரையில் போய் உக்காந்துக்கும். மரையில் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் கழட்டவும் முடியாது, மாட்டவும் முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் கரெக்டாக நீங்கள் இந்த இது பண்ணும்போது ஆப்போசிட்டு கரெக்டாக இந்த காடி மேலே இருக்கான்னு பார்த்துட்டு மாட்டுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரொம்ப சிரமப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு தெரிலனா பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட சொல்லி நீங்கள் மாட்டிங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு எனக்கு சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, செல்ஃபோன் கிட்ட கொண்டு வர முடியல. பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாகவே நல்லா தெரியும் அந்த காடி ஸ்டெப்பில் உட்காரது. தெரியுதான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தெரியுது பாருங்கள். நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக மரம் இருக்குங்களா, ஓட்டை சென்டர் அந்த காடி மேலே இருக்குங்களா. இப்போ நான் லூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மரம் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த ஹோல்ஸில் தெரியுதுங்களா? மரம் தெரியுதுங்களா? இந்த சைடு மரம் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், மரம் தெரியுதுங்களா? இப்போ நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறாருங்க. இப்போ தெரியுது பாருங்கள், அந்த ஸ்டெப்பில் மரம் தெரியல பார்த்தீங்களா? இப்படி தான் நீங்கள் மாட்டணும். கரெக்டாக பார்த்து மாட்டணும். கொஞ்சம் அங்கிட்ட அட்ஜஸ்ட் அந்த பக்கம் தள்ளி இருந்தாலும் மரையில் போய் மாட்டிக்கும், பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பாயிண்ட்டு, இதுதான் முறை. அந்த பக்கம் வச்சு ஏனோ தானோன்னு மாட்டிட்டிங்கன்னா ஒழுங்காக லாக் ஆகாது. இந்த ஸ்டெப்பு வந்து கரெக்டாக போய் அந்த காடியில் உக்காந்துக்கும், இந்த ஸ்டெப்பில் போய் உக்காந்துக்கும். இந்த ஸ்டெப்பில் போய் கரெக்டாக உக்காந்துன்னா டைட்டாக ஆகிக்கும். நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கம் இருக்கும்.
4 காடி இருக்கும். இது இந்த ஸ்டெப் எதுக்குன்னா தட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம மாட்டும்போது கரெக்டாக மட்டும் பார்த்து மாட்டிங்க. இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மரம் எல்லாம் இருக்குது, கரெக்டாக நகர்ந்துருக்கு. அந்த காடிக்கு இந்த ஹோல்ஸுக்கும் இடம் மாறி இருக்குது. அப்படியே நகர்த்தி காட்டுறேன். ஒருத்தராக வீடியோ எடுக்க இது பண்ண சிரமமாக இருக்குது. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? அப்படியே நான் வந்தோன்னே அந்த பக்கம் மரம் தெரியுது பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னே இப்படி தான் மாட்டணும். பார்த்து இது பண்ணிங்க. கொஞ்சம் ஈஸி தான், புரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு சிரமம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க மெக்கானிக் வச்சு மாட்டிங்க. அதே மாதிரி பெல்ட்டு, டைனமோ பெல்ட்டு இது பண்ணுறதும் அப்படி தான். டைனமோ பெல்ட்டு நிறையா பேர்த்து தெரியும். இந்த இடத்துல இங்கே போல்ட் இருக்கு இல்லையா, இந்த போல்ட்டு லூஸ் வச்சுட்டு கீழே அழுத்துனீங்கன்னா டைனமோ அப்படியே கீழே போயிடும். நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த போல்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இது மட்டும் லூஸ் வச்சுட்டு அப்படியே அழுத்துனீங்கன்னா கீழே இந்த யூ ஷேப்பில் கொஞ்சம் காடி எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிடும். அங்கே வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். டைனமோ கீழே போயிடும். ஈஸியாக புள்ளியிலேருந்து பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு நம்ம ஃபேன் பெல்ட் எடுத்தோம், கீழே இந்த பெல்ட் எடுத்தோம் போலவே இதேமாதிரி நம்ம சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பெல்ட்டு மாற்றும் போது இந்த பெல்ட்டையும் மாற்றிங்க. இந்த பெல்ட்டும் டேமேஜாக தான் இருக்குது. நீங்கள் மாற்றணும், ஒட்டுக்க செட்டாக மாற்றிங்க. இடையில சப்போஸ் ரெண்டும் வேறு மாற்றி அந்து போச்சுன்னா இந்த டைனமோ பெல்ட்டு மாட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த பெல்ட்டு இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதை மாட்டுற மாதிரி இருக்கும். இதை கழட்டாமலும் மாற்ற முடியும், இருந்தாலும் சொல்கிறேன், இதை கழட்டிட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பெல்ட்டு மாற்றுறப்ப நல்லாவே இருந்தாலும் இந்த பெல்ட்டையும் ஓரளவுக்கு மாற்றிங்க. நன்றி நண்பர்களே.